رب العالمين اللهم صل على سيدنا محمد صلى الله عليه وسلم وبارك وسلم عليه. நம்ம இரண்டு மேலான உத்தம திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வரலாற்று சிறப்புமிக்க 1500வது மீலாது விழா சென்னை மாவட்ட ஜமாஅத் உலமா சபையின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதுடைய முதல் அமர்வாக கருத்தரங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதனுடைய தலைவர் ஹஸரத் பெருந்தகை, தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய மனாருல் உலமா ஹஸரத் பெருந்தகை மற்றும் தலை சிறந்த ஆளுமைமிக்க ஆலிம்கள், முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய கண்ணியம் நிறைந்த உலமாக்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. நபிகளாரின் நவீன உலகத்திற்கு தேவை நபிகளாரின் சேவை என்ற இந்த தலைப்பில் நெறி பெறலாம் பொருளியலை வடிவமைப்பதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த மாதிரியான செய்திகளை எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள், நமக்கு எந்தெந்த மாதிரியான செய்திகள் என்று தேவைப்படுகிறது என்ற ஒரு சில விஷயங்களை சுருக்கமாக சொல்லி நிறைவு பெறலாம் என்று ஆசைப்படுகிறேன். அதற்கு முன்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து உலகத்துல நிறைய ஐடியாலஜிஸ் வந்திருக்கு, நிறைய இசைகள் தோன்றியிருக்கிறது. ஆனால் 1500 ஆண்டுகளாக எந்த விஷயங்களும் எந்த ஐடியாலஜியும் நிலை பெற்றதாக வரலாறு. 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலது பக்கம் படுத்தார்கள் என்பதற்காக ஒரு சமூகமே அப்படி படுக்கிறது என்ற சாதாரணமான யதார்த்தமான வாழ்க்கை முறையிலிருந்து பொருளாதார கட்டமைப்பு வரைக்கும் எந்த சூழலிலும் மாறாத ஒரு ஐடியாலஜி, மாறாத ஒரு சித்தாந்தம் கொண்டதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கருத்துருவாக்கம். அதனால்தான் உலகத்தில் எல்லா மனிதர்களும், அது மத போதகர்களாக இருந்தாலும் சரி, மத தலைவர்களாக இருந்தாலும் சரி, ஆன்மீக பெருமக்களாக இருந்தாலும் சரி, கவிதையாளர்களாக இருந்தாலும் சரி, கட்ட சிந்தனையாளர்கள், இப்படி எல்லா தரப்பு மக்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயரத்தில் பார்ப்பதற்கான அடிப்படையான ஒரு காரணம், எல்லா காலங்களிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கருத்து, அவர்களுடைய கருத்தியல் வாழ்க்கை நடைமுறையாகவே ஒரு சமூகம் பின்பற்றி வருகிறது என்பதை தாண்டி அப்படி செய்வதை அறிவியலும் என்று ஒத்துக்கொண்டிருக்கிறது என்பதை யதார்த்தமான வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டமைத்த பொருளாதார கோட்பாடு, அவர்கள் உருவாக்கிய பொருளாதார கட்டமைப்பு இன்றும் நவீன காலத்திற்கு, நம்முடைய தலைமையகத்தை அவங்க பேசும்பொழுது சொன்னார்கள், நவீன காலம் என்பது வித்தியாசமான ஒரு காலத்தை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருளாதாரம் குறித்து அந்த பேசிய விஷயங்களை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதில் முதலாவதாக செய்தி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு விஷயங்களுக்காக வேண்டி துஆ செய்திருக்கிறார்கள். அந்த இதற்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமூகத்தை கட்டமைக்கும் பொழுது, நம்முடைய அப்துல் அஜீஸ் பாக்கவி ஹஸரத் அவங்க சொன்னாங்க, ஆன்மீகத்தினுடைய அடிப்படையா சொன்னாங்க பாத்தீங்களா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுக்கும் தன்னை படைத்த ரப்பிற்குமான இந்த தொடர்பின் இறுக்கத்தை உறுதிப்படுத்தினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா 40 வயதில் தங்களுடைய நுபுவத்தை வெளிப்படுத்துகிறார்கள். நுபுவத்தை வெளிப்படுத்திய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 53வது வயதில் தான் தொழுகை கடமையாகிறது, மேராஜுக்குள்ள கடமையாகுது. 40 வயதிலிருந்து 53 வயது வரை ஷரியத் சம்பந்தமான எந்த இபாதத்துகளும் கடமையாகல. அதற்கு பின்னால் தொழுகைக்கு பின்னால்தான் ஒரு விஷயமும் கடமையாகுது. அப்படி என்றால் 13 ஆண்டுகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சஹாபிகளுக்கு போதித்தது என்ன தெரியுமா? நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருபவன் அல்லாஹ் தான், அல்லாஹ்வை தான் நாம் வணங்க வேண்டும். நம்மளுடைய எல்லா அம்சங்களிலும் ஒரு தனி மனிதன் அல்லாஹ்வோடு தொடர்பு படுத்துவதை, இந்த விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதிப்படுத்தினார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான், வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். இந்த விஷயத்திலிருந்து பொருளாதாரத்திற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாம் சார்ந்த பொருளியல் கோட்பாடு என்பது வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் அவர்களுக்கு கொடுப்பதிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள். அப்ப பொருளாதாரம் என்பது
நான் இன்னைக்கு சம்பாதிக்கிறேன், எனக்கு இவ்வளவு கிடைச்சிச்சு, என்னுடைய திறமையால இப்படி கிடைச்சிச்சுன்னு சொல்ற இந்த விஷயத்தை வேறறுத்து அல்லாஹ் தான் கொடுத்தான் என்ற இந்த பொருளாதார கட்டமைப்பை உருவாக்கிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா அம்சங்களிலும் ஒரு மனிதன் இறைவனோடு படைத்தவனோடு தொடர்போடு தான் இருக்க வேண்டும் என்பதை அடிப்படையாக வைத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அடிப்படையில தான் ஒவ்வொரு விஷயங்களிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ கேட்கும் போது பல விஷயங்கள் நம்ம பார்த்திருப்போம். பரக்கத் என்ற வார்த்தையை நம்ம பார்த்திருப்போம். பரக்கத் என்ற சொல்லாடல் பெருமானாருடைய துஆக்கள்ல நிறைய விஷயங்கள் வந்திருக்கும். ஒரு திருமண நிகழ்வுக்கு திருமண மணமக்களை வாழ்த்தும் பொழுது பாரக்கல்லாஹு லக்க அவர்கள் பரக்கத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டி அவங்க துஆ செஞ்சிருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தாங்க, அல்லாஹும்ம அக்ஸிர் மாலி, யா அல்லாஹ் எனக்கு பணத்தை அதிகப்படுத்து, வலதி அதிகப்படுத்து என்று கேட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வபாரிக் லீ ஃபீமா அஅதைதனி, யா அல்லாஹ் இந்த மாலிலும் இந்த குழந்தை செல்வத்திலும் எதை நீ எனக்கு கொடுத்தாயோ அதில் பரக்கத்தை வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. ஒரு கட்டத்துல இப்படி துஆ செஞ்சாங்க, அல்லாஹு மக்ஃபிர்லி தன்பி, யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக, ஓ வஸ்ஸிலி தாரி, யா அல்லாஹ் என்னுடைய அடைக்கலத்தை வீட்டை விசாலமாக்கி வைக்க என்று சொல்லி பாரிக்லி ஃபீ ரிஸ்கி, என்னுடைய ரிஸ்கிலே பரக்கத் செய்வாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்கிறாங்க. நிறைய துஆக்களை நம்ம கேட்டிருக்கிறோம். குர்ஆன்லயும் கூட அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பல விஷயங்கள்ல பாரக்னா ஹவுலஹு சுப்ஹானல்லதி அஸ்ரா என்று துவங்கக்கூடிய அந்த அத்தியாயத்துல பாரக்னா ஹவுலஹு அதை சுற்றிலும் நாம் பரக்கத் செய்திருக்கிறோம். அப்படியானால் பரக்கத் என்ற சொல்லாடல் வரக்கூடிய செய்தி இதுதான் அர்த்தம் என்று நம்மால் விளங்க முடியாது. அப்ப இந்த பரக்கத் என்றால் ஒரு சின்ன விஷயம்தான் மிக பெரும் தாக்கத்தை இந்த சமூகத்தில் ஏற்படுத்தியதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருளாதாரத்தினுடைய அடிப்படையாக வைத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளாம் ஒரு வியாபாரம் செய்யும் பொழுது முன்னால நம்மளுடைய பெருமானாருடைய இந்த நடைமுறை ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்மளுடைய நடைமுறை சூழலிலும் இருந்ததை பார்க்கிறோம். எங்கேயாவது வியாபாரம் பண்றதா இருந்தா பரக்கத்தா இருப்பீங்க, சிறப்பா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி இந்த பரக்கத் என்ற இந்த சொல்லாடல் நம்ம சமூகத்துல அதிகம் புழங்கப்பட்டிருக்கு. ஆனா இன்னைக்கு சமீப காலத்துல ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு லாபம் என்பதை அதற்கு வித்தியாசமாக வைக்கிறாங்க என்பது வேற ஒரு செய்தி. அந்த ப்ராஃபிட் அப்படின்றது இல்ல, பரக்கத் என்பதுதான் நமக்கான அடிப்படையான செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிறைய செய்திகளை சொல்லி காமிக்கிறாங்க. பெருமானாருடைய ரிஸ்க் வேண்டும் எல்லா சூழல்களிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் குடிக்கும் பொழுதும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீஹி வஸித்னா மின்ஹு. அப்ப ஒரு விஷயத்தில் ஒரு பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பரக்கத்துகள் அதிகமாக வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டிருக்கிறாங்க. ஆனால் இன்றைய நவீன காலங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிலெல்லாம் நமக்கு பரக்கத் இருக்க வேண்டும் என்று கேட்டு துஆ கேட்டாங்களோ அந்த செயல்பாடுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறி வந்துகிட்டே இருக்குது. அப்ப இன்னைக்கு ஏன் இதைத்தான் இன்னைக்கு சஃபோகேஷன் சொல்லுவாங்க, பொருளாதார புழக்கம் இருக்கு. ஒரு காலத்துல 5000 ரூபாய் 10,000 ரூபாய் சம்பாதிச்சாங்க, நல்லா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு லட்சமா சம்பாதிச்சாலும் கூட ஒரு நம்மளால நிம்மதியை இருக்க முடியவில்லை என்ற இந்த புலம்பல்களுக்கு பின்னால் பல பரக்கத்துகளை பரக்கத்து மூலமாக இந்த சமூகத்திற்கு எதுவெல்லாம் அடிப்படையான செயல்பாட்டை வைத்தார்களோ அந்த செயல்களை எல்லாம் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தவறவிட்டு வருகிறோம். உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா நம்மளுடைய வாப்பாவுக்கு எத்தனை பிள்ளைங்க இருந்தாங்க எடுத்து பாருங்க, 10 பேர் 12 பேர் இருப்பாங்க. இன்னைக்கு நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு எடுத்து பாருங்க 2 பேர் 3 பேர் தான். இங்க குழந்தைகள் அதிகம் என்பதற்கான அடிப்படை பாரக்கல்லாஹு லக்குமா வஜகோபாக்கோ பாரக அலைக்குமா என்ற அந்த துஆவுடைய வெளிப்பாடு நம் சமூகத்தில் பிரதிபலித்ததையும் இன்று சமகாலங்களில் பரக்கத் இல்லாத நெருக்கடியான ஒரு சிக்கலான வாழ்க்கைக்குள் நாம் சுருங்கி போய் கிடப்பதையும் இன்னைக்கு நம்மளால உணர முடியுது. எல்லா இடங்களிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதிகாலை எழுவதில் பரக்கத் என்று சொன்னார்கள். இன்னைக்கு அப்படியா இருக்குது? ஒரு காலகட்டம்லாம் இருந்துச்சு, பெரியவங்கலாம் பாங்கு சொல்ற தஹஜ்ஜுடைய நேரத்துல பள்ளிவாசலுக்கு வந்துருவாங்க. கொஞ்சம் காலகட்டம் மாறுச்சு, அடுத்த தலைமுறை மாறும்போது சரி பாங்கு சொன்னதுக்கு பின்னால பள்ளிவாசலுக்கு போய்க்கிடலாம். அடுத்த ஒரு தலைமுறை வந்துச்சு, இப்பதானே பாங்கு சொல்லியிருக்காங்க, இகாமத் சொல்லட்டும் அப்ப போய்க்கிடலாம் அப்படின்னு. இப்படி காலங்கள் மாற மாற நம்மளுடைய சிந்தனைகள் மாறிக்கொண்டே வருவதனுடைய அடிப்படை என்ன நம்ம இழந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு விஷயத்தில் எந்தெந்த விஷயங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
பரக்கத் இருக்குது என்று சொல்லியிருக்கிறார்களோ அந்த விஷயங்களை எல்லாம் நாம் இழந்து வருகிறோம் என்பதையும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு விஷயத்தை சொன்னாங்க, அல்லாஹு யப்தலி அப்தஹு பிமா ஆதாஹு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு அடியானுக்கு சோதனை செய்கிறான். அல்லாஹ் அந்த அடியானுக்கு எதை கொடுத்தானோ அதிலிருந்து அவன் சோதனை செய்கிறான். ஃபமன் ரதிய பிமா அஸலல்லாஹு லஹு பாரக்கல்லாஹு லஹு ஃபீஹி. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அவன் அதை பொருந்திக் கொண்டால் அதில் அல்லாஹ் அவனுக்கு பரக்கத்தை செய்கிறான். வவஸ்ஸிஹு, அதை விசாலப்படுத்தி கொடுக்கிறான். வமல்லம் யர்த லம் யுபாரக் ஃபீஹி, அதை அவன் பொருந்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால் அந்த பரக்கத் எடுபட்டு போய் விடுகிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்கிறான். அப்ப அந்த அடிப்படையில போதுமென்ற மனம் இன்னைக்கு நமக்கு எவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்குதோ அதன் மூலமாக நாம் நம்மளுடைய நிலையை போதுமாக்கி கொள்கின்ற போதும் கூட அந்த குறைவான வருமானம், குறைவான பொருளாதாரம் விசாலத்தன்மையை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த பணம் என்பது, பொருளாதாரம் என்பது அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான் என்ற ஆழ்ந்த சிந்தனை இருக்கிறது அல்லவா? அந்த ஆழ்ந்த சிந்தனையின் வெளிப்பாடு சமூகத்தில் மிக பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்னைக்கு நீங்க எத்தனை பள்ளிவாசல்கள்ல பாருங்க, எத்தனை மதரசாக்கள் எடுத்துக்கோங்க, எத்தனை கபர்ஸ்தான்கள் எடுத்துக்கோங்க, ஒவ்வொரு பள்ளிக்கும் ஒரு பேர் இருக்கும். மக்கா மஸ்ஜித், ஜும்மா மஸ்ஜித், இந்த மாதிரியான பேர் இருக்கும். ஆனால் அந்த பள்ளிக்கு இடம் கொடுத்தவர்கள் யார் இடம் கொடுத்தது? இன்னைக்கெல்லாம் பள்ளிக்கு அவ்வளவு இடம் கொடுக்கலன்னா இன்னைக்கு இவ்வளவு இடம் கிடைச்சிருக்கோம் நமக்கு. எத்தனை கபர்ஸ்தான்கள், எத்தனை மதரசாக்கள். எனவே நம்மளுடைய முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அல்லாஹ் நமக்கு கொடுத்ததிலிருந்து அவர்கள் செலவு செய்தார்கள். பெயர் எங்கும் வரல, தங்களுடைய அடையாளத்தை எங்கேயுமே அவர்கள் காண்பிக்கவில்லை. அப்படி காண்பிக்காததால், அப்படி ஒரு வாழ்க்கை நடைமுறையை அவர்கள் நடைமுறைப்படுத்தியதால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குறிப்பாக பொருளாதாரத்தில் இந்த சமூகத்தில் மிக பெரும் மாற்றத்தை கொடுத்தான். அப்ப எங்கெங்கெல்லாம் பரக்கத்துகள் நிறைந்து வருகிறதோ, அது சம்பந்தப்பட்ட ஹதீஸ்கள் வருதோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யுபாரக் ஃபீ ஸமனின் அர்தின் வலா தார் வலா யஜ்அல் ஃபில் அர்தி வலா தார். ஒரு மண்ணிலிருந்து, பூமியிலிருந்து எடுக்கப்படக்கூடிய இந்த விலையும், ஒரு வீட்டிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த விலையும் திரும்ப அந்த வீட்டிற்கும் அந்த மண்ணிற்கும் செலுத்தாத பணம் அதுல பரக்கத் செய்யப்பட மாட்டாது என்ற பல்வேறு ஹதீஸ்களை நாம் பார்க்கிறோம். எனவே முதல் செய்தியாக எந்தெந்த விஷயங்களிலெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார்களோ அதை நாம் உதாசீனமாக விட்டுவிடாமல் அதை மீண்டும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவது மாத்திரமே அது ஒரு பொருளாதாரம் விசாலப்படுத்துவதற்கும், பெருமானார் கட்டி வடிவமைத்த இந்த நெறிபெறலா பொருளாதாரத்தை மீண்டும் இந்த சமூகத்தில் ஊக்குவிப்பதற்கும் அடிகோலாக அமையும் என்ற முதல் செய்தி. இரண்டாவதாக, உலகத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பொருளாதாரத்தை கட்டமைத்த விதம் இருக்குதுல்ல. ஏன்னா இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் எப்படி பார்க்கறாங்கன்னா, இன்னைக்கு நம்மள நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் அப்படின்னு பார்க்கிறோம். இதே இது மாற்று மத தலைவர்கள் பெருமானாரை ரசூல் என்று பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எல்லா தலைவர்களும் பெருமானாரை புகழ்ந்து பேசுகிறார்கள் என்று சொன்னால் காரணம் என்ன தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய பொருளாதார கட்டமைப்பும் அதில் ஒரு காரணம். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் 13 ஆண்டு கால வாழ்க்கை, இதில் எந்த அரசியலும் இல்லை. மதீனா ஷரீஃபுக்கு போகும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அரசியல் ராஜதந்திரியாக உருவாகிறார்கள். ஒரு சமூகத்திற்கான கட்டமைப்பு என்ன, ஒரு பொருளாதார கட்டமைப்பு என்ன, எல்லா விஷயங்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிஸ்டமைஸ்டா உருவாக்குறாங்க. ஒரு கூடுதலாக ஒரு தகவல், உலகத்தில் உருவாக்கப்பட்ட எழுத்து வடிவில் உருவாக்கப்பட்ட முதல் கான்ஸ்டிடியூஷன் மதீனா கான்ஸ்டிடியூஷன் தான். நீங்க நம்ம கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதுக்கு சார்ட்டர் ஆஃப் மதீனா சார்ட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. எழுத்து வடிவில் உருவாக்கப்பட்ட, உலக அளவில் முதலாக உருவாக்கப்பட்டது மதீனாவுடைய கான்ஸ்டிடியூஷன் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, மதீனாவில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு புரட்சி ஏற்படுத்துறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, முதலாக மக்கா மதீனாவில் பார்க்கும் பொழுது ஏழை சஹாபிகள் நிறைய இருந்தாங்க. எல்லாத்தையும் கூப்பிட்டு முதலாக சென்சஸ் எடுத்தாங்க, மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுத்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, அந்த பொருளாதார விஷயங்களை ஊக்குவிக்கிறதுக்காக வேண்டி நிறைய விஷயங்கள் எடுக்கிறாங்க. அதுல ஒண்ணு ஜகாத். நமக்கு எல்லாம் அதிகம் கேள்விப்பட்ட விஷயம் தான். ஜகாத் பொருளை வாங்கி எல்லா ஏழைகளுக்கும் கொடுக்கிறாங்க. அதே மாதிரி இந்த வரக்கூடிய பணத்தை சரிசமமாக வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்றோம் பாத்தீங்களா, இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியாக செய்கிறார்கள். அதே மாதிரி ஒரு இடத்துல சந்தைக்கான ஒரு இடத்தை உருவாக்கி எல்லோரும் அங்க சந்திக்கக்கூடிய இடத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்குறாங்க. இந்த மாதிரி மதீனாவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாக வரும் பொழுது நான் 2 ஆண்டுகளில் நான் பதவி ஏற்றுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வறுமையை ஒழிப்பேன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி இந்த உலகத்தை விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரிகின்ற பொழுது மதீனாவில் எந்த ஏழையும் இல்லை என்று வரலாறு. அந்த அளவுக்கு ஏழை இதை குறைச்சிருக்கிறாங்க என்பதை நமக்கு வரலாறுல பார்க்கிறோம். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மதீனாவின் மதீனாவினுடைய தலைவராக அங்க வரும் பொழுது ஒரு சமூகத்திற்கு ஒரு எப்படி பொருளாதாரத்துல முன்னேறணும், பொருளாதார கட்டமைப்பை எப்படி உருவாக்க வேண்டும் என்ற அஸ்திவாரத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பேஸ் பண்ணாங்க பாத்தீங்களா. அந்த மதீனாவுடைய பொருளாதார கட்டமைப்பு மதீனாவில் மட்டும் இல்ல, ஹிஜ்ரி 100 இவங்க உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஆட்சி காலம், 2ஆம் உமர் என்று பெயர் சொல்லப்படுகின்ற உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு அவருடைய ஆட்சி காலம் ஒரு வித்தியாசமான ஒரு சிக்கலை இந்த சமூகம் சந்திச்சு. என்ன அப்படின்னா, எல்லாம் ஜகாத் கொடுக்கறாங்க, ஜகாத் வாங்குறதுக்கு ஆள் யாரும் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த 100 ஆண்டுகள்ல ஹிஜ்ரி 100ல் இந்த இஸ்லாமிய பரப்பு நாடுகளில் எந்த இடங்களிலும் ஏழைகள் இல்லை என்ற ஒரு பெரிய ஒரு பொருளாதார புரட்சியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்குனாங்க. அப்ப ஜகாத்தினுடைய பணங்கள் நிறைய வந்துகிட்டே இருக்குது. ஜகாத்தை வாங்குவதற்கு யாருமே ஆள் இல்லைன்னு சொல்லும் பொழுது ஒரு மஷர் ஒரு ஆலோசனை நடத்துகிறார்கள் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அந்த ஆலோசனையின் முடிவாக ஒரு விஷயம் எடுக்கப்படுகிறது. இந்த ஜகாத்துக்கு வந்த காசு எல்லாத்தையுமே எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து நவதானியங்கள் சொல்றோம் பாத்தீங்களா, பருப்பு பயிர் வகைகள், அது எல்லாத்தையும் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. எல்லாம் வாங்கிட்டு வந்து அரசவைக்கு முன்னால் குவித்து வைக்கப்படுகிறது. அந்த குவித்து வைக்கப்பட்ட அந்த நவதானியத்தை உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, என்ன செய்யலாம் என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், இந்த பாலைவன பிரதேசத்துல நீங்க தூக்கி வீசுங்க, மலைக்கு மேல அந்த முகட்டு மேல மலை மேல எல்லாம் தூக்கி வீசுங்க, எல்லாம் அப்படி பரத்தி வைங்கன்னு சொல்லிட்டு சொன்னார்கள். நம் தேசத்தை கடந்து செல்கின்ற ஒரு பறவை கூட வயிற்றுக்கு உணவில்லாமல் செல்லக்கூடாது என்று சொன்னார். மனிதர்களுக்கு உணவில்லாமல் அல்ல, இருக்கக்கூடிய பறவைகளுக்கு கூட உணவில்லாத ஒரு பொருளாதார கட்டமைப்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த ஹிஜ்ரி 100ல் சாத்தியப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய நெறி பெறலாம் அந்த பொருளாதாரம் என்பது காலம் அப்படியே மாறி வந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரிதான் ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவங்க ஆட்சி செய்யும் பொழுது இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய 2 மாணவர்கள் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட ஒரு ஆலோசனை கேட்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு நாட்டு நிர்வாகம் பண்ணணும், குறிப்பாக நாடு எப்படி செய்யணும், அரசு எப்படி செயல்பட வேண்டும், இதற்கான ஒரு வரைவிலக்கணத்தை ஒரு ஃப்ரேம் ஒர்க் ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது இமாம் அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு கிதாபை எழுதினாங்க. கிதாப் அல் ஹராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, வரி விதிப்பினுடைய சட்டம் என்று அதை சொல்லுவாங்க. ஒரு அரசுக்கு எப்படி வருமானம் வரணும், அந்த அரசு எப்படி செலவு செய்யணும், இது போன்று பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கி இவங்க அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவங்க இவங்க கொடுக்குறாங்க, ஹாரூன் ரஷீத் மன்னருக்கு கொடுக்குறாங்க. அதன் வழியில் ஆட்சியும் நடந்தது. அந்த காலத்தை தான் தி கோல்டன் ஏஜ் ஆஃப் இஸ்லாம், இஸ்லாமியர்களின் பொற்காலம் என்று வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய காலம். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு கூட எல்லா துறைகளுக்குமான முன்மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றோம்ல, அந்த துறைகளில் இருக்கக்கூடிய மிக பெரும் ஆளுமைகள் அனைவரும் இந்த ஹாரூன் ரஷீத் பாதுஷாவுடைய காலகட்டங்கள்ல இருக்கிறார்கள் என்பதையும் இந்த வரலாறு நமக்கு நினைவுபடுத்தும்.
ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கட்டமைக்கப்பட்ட, அவர்களால் வடிவமைக்கப்பட்ட இந்த எகனாமிக் சிஸ்டம் அப்படின்றது, பொருளாதார கட்டமைப்பு அப்படின்றது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் தங்களுடைய பொருளாதார கட்டமைப்பை கொடுத்து சமூக மேம்பாட்டை உயர்த்தி காண்பித்திருக்கிறார்கள். அதற்கு அடுத்து வந்த காலகட்டங்களிலும் பெருமானாருடைய பொருளாதார கட்டமைப்பு நடைமுறைப்படுத்தி அந்த நாடும் உயர்ந்த அளவில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறதை வரலாறுகளில் பார்க்கிறோம். இங்க ஏன் நம்ம வரலாறுகளை சொல்ல வேண்டிய அவசியம் ஏன் அப்படி வருது அப்படின்னு சொன்னா, வரலாறுகளின் வழியாகத்தான் ஒரு சமூகத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா நமக்கு வரலாறு தெரியல அப்படின்னு சொன்னா எதுவுமே நம்மளால செய்ய முடியாது. அதனால தான் சமகாலத்தினுடைய எல்லா விஷயங்களும் ஏதோ ஒரு வகையில் வரலாற்று தொடர்புடையதாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். 2015 OECD கண்ட்ரிஸ் சொல்லுவாங்க, ஆர்கனைசேஷன் ஆஃப் எக்கனாமிக் கோஆபரேஷன் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய அமைப்பு. அந்த அமைப்பு ஒரு ஆராய்ச்சியை மேற்கொண்டார்கள். என்ன ஆராய்ச்சி அப்படின்னு சொன்னா, 515 ஆண்டுகள்ல 1500 இருந்து 2015 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 515 ஆண்டுகள்ல உலகத்தினுடைய ஆளுமை மிக்க நாடாக எது இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு OECD கண்ட்ரிஸ் கிட்டத்தட்ட அந்த அமைப்புல எப்படி யுஎன்ஓ இருக்குதோ, யுனெஸ்கோ இருக்குதோ, அதே மாதிரி OECD அப்படின்றது ஒரு பெரிய அமைப்பு. கிட்டத்தட்ட வளர்ந்த நாடுகள்ல 38 நாடுகள் மெம்பர்ஷிப் உள்ள ஒரு நாடு, ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு ஒரு சர்வே எடுக்குது, ஒரு ஆராய்ச்சியை மேற்கொள்ளுது. அந்த ஆராய்ச்சி யார் மூலமா நடக்குது அப்படின்னு சொன்னா, பிரிட்டிஷ் எக்கானமிஸ்ட் ஆங்கஸ் மேடிசன் அப்படின்றவரை தலைமையை வச்சு ஒரு ஆராய்ச்சி எடுக்கிறாங்க. கடந்த 500 ஆண்டுகள்ல எந்தெந்த நாடுகள் எல்லாம் உலகத்தினுடைய வல்லரசா இருந்திருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஆராய்ச்சியை மேற்கொள்ளும் பொழுது எல்லா ஆண்டுகள்லையுமே, எல்லா நூற்றாண்டுகள்லையுமே சைனா அமெரிக்கா இல்ல அமெரிக்கா சைனா மாறி மாறி வந்துகிட்டே இருக்குது. ஆனால் 1700 உலகத்தினுடைய வல்லரசா இந்தியா இருந்துச்சுன்னு ஒரு பதிவு போடுறாரு. இன்னைக்கு நீங்க நெட்ல புக்கே இருக்குது, நெட்ல பார்த்தாலும் எடுத்துக்கலாம். அப்ப 1700 இந்தியா உலகத்தினுடைய வல்லரசா இருந்துச்சா? இன்னைக்கு நான் சொல்றோம், ஒரு நாடு பெரிய நாடா இருக்கணும்னா ஜிடிபின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த ஜிடிபி பாத்தீங்கன்னா கிராஸ் டொமஸ்டிக், ஒரு நாட்டுடைய ஒட்டுமொத்தமான உற்பத்தி அப்படின்னு சொல்லுவோம். இதை வச்சுதான் இந்த நாடு எந்த லெவல்ல இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ண முடியும். அன்னைக்கு நம்ம நாட்டு உலகத்துக்கான ஷேர் 28% கொடுக்கப்பட்டிருந்தாங்க அன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல. அப்ப 1700 இந்தியா உலகத்தினுடைய வல்லரசா இருந்துச்சா? இது எல்லாருக்குமே ஆச்சரியமா இருந்துச்சு. அப்ப 1700 என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, யார் ஆட்சியாளர் என்று பார்க்கும் பொழுது 1658 இருந்து 1702 வரைக்கும் மாமன்னர் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அவருடைய ஆட்சி நடைபெற்றது. உலகத்தினுடைய வல்லரசா இந்தியா இருந்தது என்பதை பொருளாதாரம் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய புத்தகங்கள் கூட இந்த வரலாறு கிடையாது. அப்ப இப்படி ஒரு கட்டமைப்பை அவங்க உருவாக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா, ஏன்னா ஏறக்குறைய முகலாய பேரரசனுடைய கடைசியில தான் அவங்க வர்றாங்க. திடீர்னு உருவாக்க முடியாதுல. அவங்க 1658 இருந்து 1702 வரைக்கும் ஆட்சி செய்கிறார்கள். உலகத்துக்கு இந்தியாவுடைய எல்லா துறைகளிலும் அபரிதமான வளர்ச்சி, தொழில்துறை, விவசாயத்துறை, எல்லா துறைகளிலும் வளர்ச்சி என்று சொன்னால், இங்கே நாம் அதிகம் யோசிக்க வேண்டியது, இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் வளர்ச்சியை உருவாக்க முடிந்தது என்று சொன்னால், அங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த பொருளாதார கோட்பாடையும் பொருளாதார கட்டமைப்பையும் தான் அடிநாதமாக வைத்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். எனவே ஒவ்வொரு வரலாறுகள் நம்ம பார்க்கும் பொழுது இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காட்டி தந்த அந்த வழிமுறையும் சரி, அவர்கள் காட்டி தந்த அந்த பொருளாதார வடிவமைப்பும் நமக்கு எந்த காலங்கள் வந்தாலும் இதை எப்படி நடைமுறைப்படுத்துவது என்பதில் தான் இங்கே நம்மளுக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஒரு காலகட்டங்கள்ல சொல்யூஷன் இருக்கும், பிரச்சனை இருந்துச்சு, சொல்யூஷன் தேடிட்டே இருந்தாங்க. அப்ப தீர்வுகள் யாராவது சொல்ல மாட்டாங்கன்னு கேட்டுட்டே இருந்தாங்க. தீர்வுகள் சொல்லப்பட்ட சொல்யூஷன் கிடைச்சிருச்சு. அப்ப அந்த பிரச்சனைக்கு அந்த சொல்யூஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது, நடைமுறைப்படுத்தும் போது அந்த பிரச்சனை தீர்ந்துடும். ஆனா இன்னைக்கு என்ன சிக்கல் அப்படின்னா, பிரச்சனைகள் இருக்குது, தீர்வுகளும் இருக்குது. இப்ப உதாரணத்துக்கு அதிகாலை எழுவதுல பரக்கத்து இருக்குன்னு நம்ம சொல்றோம். எத்தனை வீடுகள்ல அதிகாலை எழப்படக்கூடிய சூழல் இருக்குது?
அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள்ல இன்னைக்கு பெட்ரோல் விலை ரொம்ப உயர்ந்துருச்சுன்னு சொல்லி ஒரு போராட்டம் பண்ணாங்க. ஒரு தடவை சொன்னாங்க, பெட்ரோல் விலை பயங்கரமா ஜாஸ்தியா போயிட்டே இருக்குது, அதனால எல்லா வாகன ஓட்டிகளும் ஒரே ஒரு நாள் மட்டும் யாரும் பெட்ரோல் போடாதீங்க, அப்ப எந்த பம்புலையுமே பெட்ரோல் போடாதுன்னு வைங்களேன், சம்பிச்சு போயிடும். அப்ப இதை வச்சு அவங்க விலையை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்கள் எல்லாம் போடப்பட்டுச்சு. எத்தனை பேர் நடைமுறைப்படுத்தினாங்க? அப்ப பிரச்சனைகளும் ஒரு காலகட்டங்களில் பிரச்சனை இருந்துச்சு, தீர்வுகள் இல்லை. தீர்வுகளை முன்வைக்கும் போது அந்த சமூகம் ஏற்றுக்கொண்டது, சமூகம் வளர்ச்சியை கண்டது. அதே மாதிரி இன்னைக்கு பிரச்சனையும் இருக்குது, தீர்வும் இருக்குது. அப்ப பல பிரச்சனைகள் அப்படியே தான் இருக்குது. ஒரு ஏரியாக்கள்ல 10 ஸ்கூல் இருந்தா டெவலப்மெண்ட் வளர்ச்சின்னு சொல்லலாம், ஒரு ஏரியாவில் 10 மருத்துவமனைகள் இருந்தா எப்படி வளர்ச்சி ஆகும்? அப்ப இன்னைக்கு நிறைய பொருளாதார அறிஞர்கள் உருவாயிட்டே இருக்கிறாங்க, மருத்துவ அறிஞர்கள் உருவாயிட்டே இருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி போயிட்டே தான் இருக்குதே தவிர இன்னைக்கு எங்க சிக்கல் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா நடைமுறைப்படுத்துவதில் தான் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. அப்ப இந்த நடைமுறைப்படுத்துதல் என்பது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய இந்த சமூகத்தினுடைய அடிப்படை நடைமுறைப்படுத்துதல் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னாலும் சஹாபிகள் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஒரு இதுல இருந்து தான் வருது. அப்ப இன்னைக்கு நம்மளுக்கு தீர்வுகளை எப்படி நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதையும் நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மற்றொரு கருத்தோடு நான் அந்த நிறைவு செய்கிறேன். இன்னைக்கு பொருளாதாரம் இன்னைக்கு வேணும், எல்லாருக்கும் வேலை வேணும். வேலையை வச்சு இன்னைக்கு வேலைக்கு வேணும்ல, வேலை இருந்தால் தான் ஒரு நல்ல சம்பாத்தியம் இருந்து. இன்னைக்கு நம்ம காலேஜில் ஸ்கூலில் பிள்ளைங்களை ஏன் படிக்க வைக்கிறோம்? என் பிள்ளை நல்லா சம்பாதிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு எடுக்கிறோம். இதே இது இன்னைக்கு எதார்த்தம் என்ன தெரியுமா இருக்குது? ஒவ்வொரு நியூஸ் பேப்பர்லையும் மேகசின்லையும் பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குல்ல, எனக்கு ஆள் வேணும்னு சொல்லி ஆள் தேடக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குல்ல, ஒவ்வொரு வாரமும் இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்குது. இன்னொரு ஒரு என்ன தெரியுமா இருக்கு? ஒவ்வொரு காலேஜ்லயும் தேர்ட் இயர் முடிச்சுட்டு வெளியே வர்றாங்க பாத்தீங்களா, அவங்களுடைய நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு காலேஜ்ல 1000 பேர் ஒரு வருஷத்துக்கு வெளியேறாங்கன்னா எவ்வளவு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு, இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, எவ்வளவு காலேஜ் இருக்கு, இதெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வர்றாங்க. அப்ப யதார்த்தம் என்ன? நீங்க அதிகமாக மாணவர்கள் வெளியேறும் போது அவங்க வேலையில உட்கார்ந்து அட்வர்டைஸ்மெண்ட் குறையும். இங்க அப்படியே மாற்றமா இருக்குது. இங்க அட்வர்டைஸ்மெண்ட், ரெக்ரூட்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டும் அதிகமாயிட்டு இருக்குது, மாணவர்களும் அதிகமாயிட்டே வெளியே வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அப்ப எங்க சிக்கல் வருது அப்படின்னு சொல்லி தெரியுமா? அப்ப இன்னைக்கு எல்லாரும் என்ன தெரியுமா, எல்லா கம்பெனில என்ன சொல்றான், உங்களுக்கு நல்ல ஜாப் கிடைக்கணுமா, வேலை கிடைக்கணுமா, அவன் என்ன தெரியுமா சொல்றான், அவங்க நீங்க சர்டிபிகேட் கொடுத்து காமிக்கிறீங்க, சார் நான் 95% காமிக்கிறீங்க, அவன் என்ன சொல்றான் தெரியுமா, சர்டிபிகேட்லாம் ஓர வச்சிருக்கு தம்பி, உன்கிட்ட என்ன டேலண்ட் இருக்குன்னு கேட்கறான், உன்கிட்ட என்ன திறமை இருக்குன்னு கேட்கறான், உன்கிட்ட என்ன கேரக்டர் இருக்குன்னு கேட்கறான். அப்ப ஒரு காலகட்டங்களில் மதிப்பெண்களை மட்டும் வைத்து எடை போட்ட காலம் மாறி இன்று குணத்தையும் திறமைகளையும் வைத்து மதிப்பிடக்கூடிய அதை நிர்ணயிக்கக்கூடிய அடிப்படை இன்னைக்கு பொருளாதார கட்டமைப்பு இன்னைக்கு வந்திருக்குது அப்படின்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் உருவாக்குறாங்க. ஒரு மனிதனை அவனுடைய குணத்தை வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தினாங்க. இன்னைக்கு கேட்கறாங்கல்ல, படிப்புலாம் வச்சுக்கோப்பா, கம்மியா மார்க் இருந்தாலும் பரவாயில்லப்பா, உன் திறமை நல்லா இருக்கா, குணம் நல்லா இருக்கா, அப்படி இன்று படிக்கக்கூடிய படிப்பை வைத்து அடையாளப்படுத்துவதை விட திறமைகளை குணத்தை வைத்து அடையாளப்படுத்தக்கூடிய இந்த செயல் வடிவம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லப்பட்டது. சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூபக்கர் என்பதுதான் அவர்களின் பெயர், சித்திக் என்பது அவர்களின் குணம், உமர் ரலியல்லாஹு என்பதுதான் அவர்களுடைய பெயர், ஃபாரூக் என்பது அவர்களுடைய குணம், உஸ்மான் என்பது அவர்கள் பெயர், கனி என்பது குணம். எனவே ஒரு மனிதரை, தனிநபரை அவர்களின் குணத்தை வைத்து அடையாளப்படுத்துவதன் மூலமாகத்தான் இன்று பொருளாதாரம் அதிகமாக ஈட்ட முடியும் என்ற சமகாலத்தினுடைய தேவைகளுக்கும் 1500 ஆண்டுகளுக்கு முன்னாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் பெருமானாருடைய வாழ்க்கை திரும்ப வாசிக்கப்பட வேண்டும், திரும்ப வாசிக்கப்பட வேண்டும். வரலாறுகளின் வழியாகத்தான் இந்த சமூகம் மாற்றியமைக்கப்பட வேண்டும். எந்த சமூகத்தில் வரலாறு தெரியப்படவில்லையோ அந்த சமூகத்திற்கு வரலாறு இல்லை என்ற அந்த முதுமொழிக்கு ஏற்ப நம்மளுடைய வரலாறுகள், குறிப்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்குனாங்கல்ல சின்ன பிள்ளைங்கள்ட்ட பரக்கத்து நிறைந்த ஹதீஸ்களை, இன்னைக்கு பொருளாதாரத்தை கட்டமைத்த அந்த வடிவங்கள்ல 3 செய்திகள்ல ஒன்று, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்து நிறைந்த அந்த ஹதீஸ்களை பிள்ளைங்களுக்கு சொல்லணும், குடும்பத்துல பேசணும். இந்த மாற்றம் எங்க இருந்து தெரியுமா வரணும்? நம்ம குடும்பத்திலிருந்து வரணும்.
அந்த பொருளை, அந்த பரக்கத் நிறைந்த அந்த ஹதீஸ்களை ஸல்லல்லாஹு எங்கெங்கெல்லாம் பரக்கத் சொல்லியிருக்கிறாங்க அது நம்ம நடைமுறைப்படுத்துறோமா? அப்படி நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு சமூகமாக நாம் மாறிட்டோம் அப்படின்னு சொன்னா எந்த விதமான பொருளாதார சிதைவுகளும் சிக்கல்களும் நம்ம இது பண்ணவே நம்ம எதிர்கொள்ளவே மாட்டோம். அதனாலதான் பரக்கத் நிறைந்த அந்த வாழ்க்கையை, பொருளாதாரத்தை வடிவமைப்பதில் இஸ்லாமிய கோட்பாடு நான் சம்பாதிச்சேன் அப்படின்றது இல்லை. ஏன்னா அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்தன்மையை கொடுத்துருக்கிறான். நம்முடைய கைரேகை பார்த்தீங்கன்னா, இந்த கைரேகை இருந்துச்சுன்னா இந்த கைரேகை மாதிரி எங்க அம்மாவுக்கு அக்காவுக்கா இருக்காது, யாருக்குமே இருக்காது. உலகத்துல இந்த மாதிரி கைரேகை எனக்கு மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு தனிநபருக்கும். காரணம் என்ன தெரியுமா? அப்படி கைரேகை எல்லாருக்கும் இன்னொருத்தருக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா ஆதார் ஃபெயிலியர் ஆயிருக்கும், ரேஷன் கார்டு ஃபெயிலியர் ஆயிரும். அப்போ ஒவ்வொரு தனி மனிதருக்கும் தனித்தனியான ரேகை அல்லாஹ் வைத்ததனுடைய பின்னணி என்ன தெரியுமா? ஒவ்வொரு தனி மனிதர்களும் தனித்துவமானவர்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமைகளை வைத்துத்தான் அல்லாஹ் உருவாக்கி இருக்கிறான். அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல கேட்பான், அம் யஹ்சுதூன அன்-நாஸ அலா மா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபضலிஹி, அல்லாஹ் கொடுத்த அந்த ஃபضலை பார்த்து நீங்கள் பொறாமைப்படுகிறீர்களா என்று அல்லாஹ் கேட்பான். எனவே நாம் நமக்குள்ள இந்த திறமைகளை வைத்து அதே மாதிரி பரக்கத்தான எந்தெந்த நபிமொழிகள் எல்லாம் வருகிறதோ அந்த விஷயங்களை எல்லாம் நடைமுறைப்படுத்தி வரலாறுகளை வாசித்து எந்தெந்த காலகட்டங்களில் எல்லாம் பொருளாதார மேம்பாடு அடைந்திருக்கிறது என்ற வரலாறுகளை மையப்படுத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வடிவமைத்த நெறிபெறலாம் பொருளாதாரத்தில் நாமும் நீங்களும் உயர்வு பெற அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.